அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். காலந்தோறும் அறிவியல் வளர்ச்சிக்காக இறைவனே ஒரு சிலரை படைத்து அவர்களுக்கு அதற்கு தகுதியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்து அந்த சூழலில் அவர்கள் பக்குவப்பட்டு கல்வி பெற்று அதன் மூலமாக அதுகாரும் கண்டுபிடிக்க முடியாததாக இருந்த சமன்பாடுகளை தத்துவங்களை கண்டு அறிந்து அதையும் இறைவன் காண்பிக்க தான் கண்டேன் என்பதையும் ஒப்புக்கொண்டு இறுதி வரையிலும் அவர்கள் கொண்டிருந்த அந்த அறிவியல் துறை அல்லது கணக்கு துறையின் பேரிலே பற்றோடு கூட இருந்து நாள்தோறும் அதையே சிந்தனை பொழுதாக கொண்டிருந்து அந்த வெளிப்பாடுகள் மூலமாக உலகமே அவர்களை கண்டு வியந்து கொண்டாடி அவர்களுடைய சிறப்புகளை அவர்கள் இறந்த பிறகும் கூட பல ஆண்டுகள் அவருடைய அந்த அடைந்த நிலையை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடியதை மிகச்சிறிய உதாரணங்கள் மூலமாக மிகச் சிறப்பான உதாரணங்கள் மூலமாக நாம் அறிய முடிகிறது. அந்த விதத்தில் தமிழகம் இன்றும் பெருமைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைச்சுமர்ந்த கணித இயல் ஆளுமையாக அறியப்படுபவர்தான் மாமேதை ஸ்ரீனிவாச ராமானுஜம் அவர்கள். இவரை பற்றி சொன்ன உடனேயே நமக்கு இவருடைய குலதெய்வமாக அறியப்படும் நாமக்கல் நரசிம்ம பெருமாளும் நாமகிரி தாயாரும் தான் நினைவுக்கு வருவார்கள். அழகான கலை வேலைப்பாடுகளோடு கூடிய அந்த தொன்மையான ஆய் மன்னர்களாலே திருப்பணி செய்யப்பட்ட குடைவரை கோயிலிலே நாமகிரி தாயார் வீற்றிருந்து அருளுகிறாள். ராமானுஜம் அவர்கள் யாராலும் அடைய முடியாத உயரங்களையெல்லாம் தொட்டு வேறு யாருக்கும் தெளிவுபடாத புலப்படாத கணித இயல் சமன்பாடுகளையெல்லாம் மிகச் சுலபமாக இயல்பிலேயே பெற்றிருந்த ஞானத்தின் மூலமாக கற்றறிந்து அவற்றையெல்லாம் அவற்றிற்கு தீர்வும் கண்டு அவற்றை ஆவணப்படுத்தி வழங்கிய நிலையில் இது எல்லாம் தனக்கு தன்னுடைய குலதெய்வமான நாமகிரி தாயார் கனவிலே காண்பித்து கொடுத்து அவர் இந்த சமன்பாட்டை எல்லாம் தீர்த்து கொடுத்தாள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி அவருக்கு கனவின் மூலமாக சில நேரங்களில் இரத்தத் துளிகள் சொட்டுவது போலும் இது நரசிங்கத்தினுடைய அருள் வடிவம் என்றும் கொண்டிருந்தார். எந்த ஒரு சமன்பாடும் அது இறைவனுடைய அருள் வடிவமாக வெளிப்படுவதே, இறைவனுடைய எண்ணத்தை பிரதிபலிப்பதுதான். அப்போதுதான் அந்த சமன்பாடு முழுமை பெறும் என்று கொண்டிருந்தார் திரு ராமானுஜம் அவர்கள். இவர் 1887 ஆண்டு டிசம்பர் மாதம் 22ஆம் நாள் தமிழகத்தின் ஈரோடு நகரத்திலே பிறந்தார். இவருடைய தந்தையார் திரு குப்புசுவாமி ஸ்ரீனிவாசம் ஐயா அவர்கள். அவருடைய தாயார் கோமளத்தம்மாள். தந்தையார் அங்கே இருந்த ஒரு துணிக்கடையிலே வேளாளராக பணியமர்த்தப்பட்டிருந்தார். கணக்கு பார்த்து கொள்ளுவது, அங்கே வருபவர்களுக்கானவற்றை பூர்த்தி செய்து கொடுப்பதெல்லாம் அவருடைய பணி. இப்படி பணிச்சுமையிலே அவர் தந்தையார் பெருங்காலம் அதிலேயே இருந்துவிட மிகுந்த பண்பாட்டு நெறிகளிலே நின்றவரும் பக்தி சிரத்தையோடு கூடியிருந்த தாயார் கோமளத்தம்மாளின் அரவணைப்பில்தான் திரு ராமானுஜம் அவர்கள் இளம் பருவத்தை கழித்தார். சிறு வயதிலேயே அவருக்கு தன்னுடைய தாயாரினுடைய தொடக்கத்தின் மூலமாக அவர் சம்பந்தத்தால் பழக்க வழக்கங்கள், உணவு கட்டுப்பாடுகள், இதிகாச புராண கதைகள், ஆலய வழிபாடு, திருமால் ஆலயங்களுக்கு சென்றால் கடைபிடிக்க வேண்டிய அனுஷ்டானங்கள் முதலியவற்றில் தீவிரமான பிடிப்பு ஏற்பட்டிருந்தது. சிறுவயதில், அதாவது ஒரு 10 வயதை கடப்பதற்கு முன்பாகவே இவர் கல்விகளிலே அதிலும் குறிப்பாக கணித கல்வியிலே தேர்ச்சி பெற்று விளங்கினார். இவருடைய குடும்பத்தின் வறுமை சூழல் இவரை அங்கே ஈரோட்டிலிருந்து கும்பகோணம் நகரத்திற்கும், அங்கிருந்து சிறிது காலம் தன்னுடைய தாயார் வழி பாட்டனார் அங்கே வேலை பார்த்து வந்த, நீதிமன்றத்தில் வேலை பார்த்து வந்த காஞ்சிபுரம் நகரத்திற்கும் அழைத்து வந்தது. காஞ்சிபுரத்திலும் கும்பகோணத்திலும் சிறு வயதில் இவர் கல்வி பயின்றாலும் அதிலே இவருக்கு கணக்கு பாடத்தில் மட்டுமே அதீத ஆர்வம் இருந்தது தெரிய வந்திருந்தது. அதனால் இவர் வளரும் பருவத்தில் வேறு பல பாடங்களில் தோல்வியடைந்தார் என்றும் பார்க்கிறோம். அந்த அளவிற்கு மனமெல்லாம் இவருக்கு கணிதத்தில் மட்டுமே ஈடுபட்டிருந்த நிலை. சிறுவயதில் காஞ்சிபுரத்திலும் அதை தொடர்ந்து சில காலம் சென்னை நகரத்திலும் இருந்துவிட்டு மறுபடியும் இவர்கள் கும்பகோணம் நகரத்திற்கே சென்று சேரும்படியாக அமைந்தது. தன்னுடைய தந்தை வழி பாட்டனாரின் உதவியோடு கும்பகோணத்திலே தன்னுடைய கல்வியை தொடர்ந்தார். சாரங்கபாணி பெருமாள் ஆலய சன்னதி வீதியிலேயே அமைந்திருந்த சிறிய இல்லத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய அறையில் அமர்ந்து கொண்டு படித்தவருக்கு கணிதம் அதுவரையில் கண்டடையாத தெளிவு பெறாத கேள்விகளுக்கெல்லாம் விடை இவருக்கு இயல்பிலேயே தோன்றியது என்று கூறலாம்.
அங்கே அவருடைய இல்லத்தில் தங்கி படித்து வந்த கல்லூரி படிப்பில் ஈடுபட்டிருந்த 2 பேர் அவர்களுடைய பாடப்புத்தகங்களை, அதிலும் குறிப்பாக கணித பாடப்புத்தகங்களில் வரக்கூடிய ட்ரிகானமெட்ரி பகுதிகளை இவர் சிறுவயதில் 10 வயதிலேயே தெளிந்து 12 வயதிற்குள்ளாக அதில் அமைந்திருந்த அந்த கணித சமன்பாடுகளை எல்லாம் தெளிவாக தீர்வு காணும்படிக்கு உயர்ந்திருந்தார். இப்படி இவர் அடைந்திருந்த அந்த சிறுவயது ஞானம் அந்த ஜில்லாவிலேயே ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் இவர் முதன்மை ஸ்தானம் பெறும் அளவிற்கு அழைத்து சென்றது. புவியியல், கணிதம், ஆங்கிலம் முதலிய பாடங்களில் முதலில் தேர்ச்சி பெற்று அதன் பிறகு இவர் அடைந்திருந்த அந்த கணித இயல் ஞானம் எல்லோருக்கும் சென்று சேராமல் அது அந்த நகரத்திற்குள் மட்டுமே இருக்கும்படியாய் இருந்த காலகட்டம். அப்போது இவருக்கு கும்பகோணத்தில் இருந்த கலைக்கல்லூரியில் கல்வி பயிலுவதற்கு இடம் கிடைத்தாலும் மனம் அதை நாடாமல் ஒரு சில மாதங்கள் வீட்டிலிருந்து யாருக்கும் சொல்லாமல் நெல்லூர் நகரத்திற்கு அருகில் இருக்கும் ராஜமுந்திரி நகரத்திற்கு சென்று விட்டார். அங்கே இருந்த கணித இயல் அறிஞர்கள் திரு ராவ் அவர்களை சந்தித்து அவர்களோடு உரையாடுவதற்கு அது வழிவகுத்தது. அவரோடு ஏற்பட்ட அந்த சந்திப்பு இவர் வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தியது என்றே சொல்லலாம். அதனால் இவருக்கு தமிழகத்தில் சென்னை மாநகரத்தில் இருந்த கல்லூரியில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி என்று அழைக்கப்பட்ட அன்றைய காலம் தொடங்கி இன்று வரையில் பிரபலமாக இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்தில் இவருக்கான கணித இயல் கல்வி பயில்வதற்கு தொடருவதற்கும் இவர் ஏற்றுக்கொண்டிருந்த ஆராய்ச்சி தலைப்புகளை தொடர்ந்து செய்வதற்கும் வாய்ப்பு கிடைத்தது. சென்னை பல்கலைக்கழகத்தில் வந்து இவர் தன்னுடைய ஆராய்ச்சியை தொடர்ந்து இருந்த காலத்தில் தன் தாயாரோடு கூடி இங்கே ஜார்ஜ் டவுன் என்ற பகுதியிலே சைவ முத்தப்ப முதலி வீதியிலே குடியிருந்தார். அதன் பிறகு ஆராய்ச்சியை தொடருவதற்காக வேண்டி திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் ஆலயத்திற்கு அருகிலேயே குடிமாற்றிக்கொண்டு அங்கே இருந்தபடி தன்னுடைய ஆராய்ச்சியை தொடர்ந்தார். இவருக்கு சிறு வயதிலேயே திருமணத்திற்கான ஏற்பாடை இவருடைய தாயார் செய்திருந்தாள். அந்தபடிக்கு ஜானகி அம்மாள் என்ற பெயரில் 10 வயது நிரம்பியிருந்த பெண் குழந்தைக்கு இவர் மணாளனாக ஆகும்படியான ஒரு காலச்சூழல். அன்றைய காலகட்ட வழக்கத்தின்படி அந்த மணப்பெண்ணையும் இவருடைய தாயாரே அவர்களுக்கு இருந்த அந்த பழக்க வழக்கங்கள், குடும்ப பாரம்பரியம் இவற்றை கருத்தில் கொண்டு பார்த்து மணமுடித்து வைத்தார். ஆனால் அந்த திருமணத்திற்கு இவருடைய தந்தையார் வராமல் தவிர்த்தார். அந்த கால வழக்கப்படி திருமணம் முடிந்து 3 ஆண்டு காலங்கள் அந்த குழந்தையும் அவர் தாயார் தந்தையாரோடே வளர்ந்துவிட்டு 13-14வது வயதடைந்த போது ஸ்ரீனிவாச ராமானுஜம் அவரோடு சேர்ந்து வாழ்வதற்கு திருவல்லிக்கேணிக்கு வந்ததாக அறிகிறோம். இதற்குள்ளாக ஸ்ரீனிவாச ராமானுஜம் அவர்கள் கடித போக்குவரத்தின் மூலமாக அவருடைய கணித இயல் ஆராய்ச்சிகளை மேலை நாட்டு அறிஞர்கள், அதிலும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் அங்கே ஆராய்ச்சி செய்து வந்திருந்த கணித இயல் மேதையாக அறியப்படும் திரு ஹார்டி, பேராசிரியர் ஹார்டி அவர்களோடு தொடர்பு ஏற்பட்டு கடித போக்குவரத்தின் மூலமாகவே தாம் தீர்வு கண்ட கணித இயல் சமன் கோட்பாடுகளை எல்லாம் அவருக்கு அனுப்பி வைக்க அதையெல்லாம் கண்டு வியந்தார். ஹார்டி அவர்கள் ராமானுஜத்தை பற்றி பேசியதும் எழுதியதும் தான் அவருடைய ஆராய்ச்சி காலம். அவர் 15-20 ஆண்டுகள் அடுத்திருந்த அவருடைய வாழ்க்கை காலம் குறித்த ஆவணங்களாக நமக்கு கிடைக்கின்றன. பெருந்தன்மையாளரான திரு ஹார்டி அவர்கள் அதுகாரும் நான் வைத்திருந்த கணிதியியல் முடிவுகள் எல்லாவற்றையும் ராமானுஜம் அவர்களின் ஆராய்ச்சி தவிடுபொடி ஆக்கியது. அவருடைய அந்த கோட்பாடுகள், அவர் தீர்வு கண்ட சமன்பாடுகள் முன்பாக நான் அதுவரையில் அடைந்திருந்த ஆராய்ச்சி தெளிவெல்லாம் தோற்கடிக்கப்பட்டது. இவர் கண்டிருக்கக்கூடிய தெளிவு உலகத்தில் இதுவரையிலும் மனித இனத்தில் யாருமே கண்டடைய முடியாத கணிதவியல் தீர்வுகள் என்று பகிரங்கமாக தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு திரு ராமானுஜம் அவர்கள் அடைந்திருந்த ஆராய்ச்சி தெளிவை உலகத்திற்கு தெரிவித்தார். இந்த நிலையில் விதிவசத்தால் திரு ராமானுஜம் அவர்களுக்கு சில உபாதைகள் உடல்நிலை ஏற்பட்டு அதற்கான அறுவை சிகிச்சை தொடர்ந்து செய்ய வேண்டும்படியான ஒரு நிலை. அந்த அறுவை சிகிச்சையை தொடர்ந்து செய்வதற்கு பண உதவி இல்லாமல் அவருடைய குடும்பத்தார்கள் கஷ்டப்பட்ட காலத்தில் மருத்துவர் ஒருவர் எந்தவிதமான பணமும் கொள்ளாது தான் இதை இலவசமாக செய்து தருவதாக முன்வந்தார். அதனால் திரு ராமானுஜம் அவர்களுடைய உடல்நிலை சற்று தேறி வந்தது. இந்த நிலையில் தன்னுடைய ஆராய்ச்சியை தொடர்ந்து செய்வதற்கு திரு பேராசிரியர் லிட்டில்வுட் ஹார்டி அவர்களோடு இயைந்து செய்வதற்காக வேண்டி இவரும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திற்கு செல்லும்படியான சூழ்நிலை.
அதை திரு ஹார்டி அவர்கள்தான் முன்மொழிந்து இவர் அங்கே வந்து செல்வதற்கான பிரயாண செலவு, இவருக்கு அங்கே தேவையான சௌகரியங்கள் முதலியவற்றையும் செய்து கொடுப்பதற்கு முன்வந்தார். அதன்படி பல நாள் இவரை பேசி மனமாற்றம் அடையச் செய்து கேம்பிரிட்ஜ் நகரத்திற்கு வரும்படியாக செய்தார். இங்கிருந்து அங்கே சென்றாலும் தாம் கொண்டிருந்த உணவு பழக்க வழக்கங்கள், சைவ உணவு பாரம்பரியம் இவற்றை விட்டு கொடுக்காமல் அதிலே மிக உறுதியாக இருந்தார் திரு ராமானுஜம். அந்த காலகட்டத்தில் அத்தனை தூரத்திற்கு சைவ உணவு மேலை நாடுகளில் கிடைக்காத ஒரு காலகட்டத்தில், அதிலும் தானே சமைத்து உண்ண வேண்டும் என்பதை விரதமாக கொண்டிருந்த காலகட்டத்தில் இவர் ஆராய்ச்சிக்கான நேரம் ஒழிய தன் உடம்பிற்கான தேவைகளை, உணவு முதலியவற்றை சேகரித்து சமைத்து உண்பதற்கான நேரத்தை மிகவும் குறைத்து கொண்டார் என்று பிரபலமாக கூறப்படுகிறது. இதனால் வயிற்றுக்கு உணவு போதுமான அளவில் கிடைக்காமல் இவர் உடம்பு நலிவடைய தொடங்கியது. உள்ளூர நடந்து கொண்டிருந்த அந்த மாற்றங்களை உணராது கணிதயியல் ஆராய்ச்சியிலே மூழ்கி திளைத்த திரு ராமானுஜம் அங்கே கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வாழ்ந்த காலத்தில் பல்வேறு கண்டுபிடிப்புகள் இவர் மூலமாக கணித உலகம் அடைந்திருந்தது. இவருடைய சமன்பாடுகள், இவருடைய தத்துவங்கள், இவர் முன்மொழிந்த தியரம்ஸ் ஆகியவைகளையெல்லாம் நோட்டு புத்தகங்களிலே இவர் கைப்பட எழுதி வைத்தார். இன்னும் சொல்லப்போனால் கும்பகோணம் நகரத்தில் தன்னுடைய சிறு வயதில் வறுமை காலத்திற்கு நடுவே சமன்பாடுகளை எல்லாம் தீர்க்கவும் கணக்கு போடவும் காகிதம் எழுதுபொருள் கூட இல்லாத நிலையில் நீல நிற மை கொண்டு எழுதப்பட்ட காகிதத்தில் சிவப்பு மை கொண்டு அதன் மேலேயே அடுத்த கணக்கையும் போடக்கூடிய நிலையில் இவர் வறுமைக்காரர் இருந்தது. அந்த நிலையிலும் கூட நாமகிரி தாயார் கனவிலே காண்பித்து கொடுத்தபடி தான் இந்த கணக்கு சமன்பாடுகளை, தெளிவுகளை, தீர்வுகளை கண்டடைந்ததாக கூறும் இவர் மிகுந்த முயற்சியோடு, உயர்ந்த தீர்மானத்தோடு தான் இவற்றையெல்லாம் செய்திருக்க முடியும். அந்த நிலையில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சியிலே ஈடுபட்டிருந்த 5 ஆண்டு காலம் இவர் உடல் நலிவடைந்தது. அந்த நிலை இவருக்கு மிகுந்த வருத்தத்தை, உடம்புபாதை இவருக்கு மிகுந்த சோகத்தை தர அங்கிருந்து மறுபடியும் சென்னைக்கு வந்தார். சென்னை நகரத்தில் சில காலம் இருந்துவிட்டு 1919ஆம் ஆண்டு வாக்கில் மீண்டும் கும்பகோணம் நகரத்திற்கே சென்று விட்டார். அங்கே சென்று ஓரிரு ஆண்டுகள் உடம்பு டியூபர்குலோசிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு இறந்தும் போனார் என்று பார்க்கிறோம். இவர் இந்த உலகில் வாழ்ந்தது சரியாக 32 ஆண்டு வயது வரையில்தான். இந்த நிலையில் இவருடைய கண்டுபிடிப்புகள் அதுகாரும் கணித உலகம் கண்டடைய முடியாத தெளிவை பெற்றுத்தந்ததாக அறிகிறோம். இவருடைய தீர்மானங்கள், இவர் போட்டு வைத்திருந்த கணக்குகள் இவைகளெல்லாம் 3 புத்தகங்களாக தொகுக்கப்பட்டிருந்தன. அதிலே ஒரு குறிப்பிட்ட புத்தகம் இவர் கேம்பிரிட்ஜ் நகரத்தில் இருந்தபோது கண்டறிந்த கணக்கு தீர்மானங்கள் தொலைந்து போய் மறுபடியும் 1976ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டு அதன் மூலமாகவும் இவருடைய ஆராய்ச்சிகள் இன்னும் தீவிரம் அடையும்படியாய் இருந்தது. இந்திய தேசம் மற்றும் உலகளாவிய அளவிலே பல்வேறு கணித, அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனங்களும் கழகங்களும் இவர் காலத்திற்கு பிறகு பல்வேறு விருதுகளை இவர் பெயரிலே அறிவித்தும், இவருடைய மனைவி, குழந்தைகள் அடுத்தடுத்த நல்ல நிலையை அடைவதற்கும் பல்வேறு பணிகளுக்கு நடுவே உதவிகளும் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். இவருடைய வளர்ப்பு மகன் ஒருவர் தத்தெடுக்கப்பட்டு வளர்த்து இந்த பாரம்பரியம் இன்று வரையில் தொடர்ந்து வருவதையும் பார்க்க முடிகிறது. ஏதோ ஒரு காலத்தில் உலகமே திரும்பி பார்க்கும்படியான ஒரு பிறவி, இதை இறைவனே வந்து தோன்றி இவற்றையெல்லாம் செய்து கொடுத்தான் என்று கொண்டாடும்படியான பிறவி. வள்ளுவர் கூறுவது போலே வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வமாக கொண்டாடப்படுபவர் திரு ஸ்ரீனிவாச ராமானுஜம் அவர்கள். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.